அனைவருக்கும் வணக்கம். நான் ஹரி பேசுகிறேன், டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப்போட ஃபவுண்டர். நான் வீடியோ செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு 4 months இருக்கும். ஓகே, கடைசியாக வந்து நான் என்னோடய ட்ரீட்மெண்ட் ஸ்லோ பாய்சன் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹெல்த்தில் ரொம்ப மோசமாக போன பிறகு நான் டொனேஷன் தேடினேன். ஓகே, ஆக்சுவலி ஒரு 200,000 ரிங்கிட் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் ஸ்லோ பாய்சன் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு டொனேஷன் தேடினேன். ஸோ ஆனால் எனக்கு வந்து ஒரு டொனேஷன் வந்து ஒரு 17,000 வெள்ளிக்கிட்ட தான் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து என்னால் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு வசதி பத்தலை. ஸோ அதனால் எனக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் வந்து நான் வந்து வேறு நாட்டுக்கு போய் அசைலம் தேடலாம் அப்படின்னு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருந்தது. ஓகே, அசைலம்னா என்னென்னா நம்ம நாட்டு நம்ம வாழ்கிற நாட்டில் நம்மளுக்கு வந்து வாழ்கிறதுக்கு அதாவது ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை இருக்குதுன்னா, ஒரு நாட்டில் போர் நடக்குது, பொம்மைலாம் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து வேறு நாட்டுக்கு போயிடுவாங்க. அதாவது அடைக்கலம் தேடி வேறு நாட்டுக்கு போயிடுவாங்க. இல்லைன்னா வந்து அரசாங்கத்துக்கும் அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இப்போ எனக்கு நடந்த மாதிரி அரசாங்கத்தை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்குறப்ப நம்மளை வந்து அடிக்கடி பிடிச்சி ஜெயிலில் போடுறது. ஓகே, அரசியல் காரணத்துக்காக அவங்களுக்கு அரசியல் பாதிப்பு வர்றதுனால, நம்ம இப்போ நான்லாம் வீடியோ செஞ்சுட்டு அரசாங்கத்தை தப்பு பேசுகிறதுனால அவங்களுக்கு ஆபத்து வர்றதுனால நம்மளுக்கு வந்து சும்மாவே கேஸ்லாம் போடுவாங்க. ஓகே, ஒரு அர்த்தமில்லாத கேஸ்லாம் போட்டு நம்ம ஒரு குற்றவாளியாக காட்டி நம்மளை ஜெயிலில் போடுறது. அந்த மாதிரி ரீசனுக்கும் அந்த அந்த பர்சன் வந்து அந்த நாட்டில் அவங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு நினச்சி அவங்க வேறு நாட்டுக்கு ப்ரொடெக்ஷன் தேடி போகிறதுனா அசைலம் சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் ப்ரொடெக்ஷன். வேறு நாட்டில் போயிட்டு நம்மளுக்கு அடைக்கலம் தேடுறது. அதுனா என்ன மீனிங்னா, நம்ம வந்து புதுசாக ஒரு வேறு நாட்டில் போயிட்டு ஒரு நேஷ்னாலிட்டி உருவாக்க பார்க்குறோம். அதாவது நம்ம ஒரு நாட்டில் பிறந்தோமா, அந்த நாட்டில் நம்ம வந்து குடிமகனாக ஆகணும். ரைட், ஒரு நாட்டில் பிறந்தோமா. ஸோ இன்னொரு இந்த நாடு வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு நாட்டுக்கு போகிறது. நான் வேறு நாட்டு குடிமகனாக மாறிக்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஏறக்குறைய அந்த மாதிரி அர்த்தம் தான் வரும். ஓகே, ஸோ புதுசாக நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஒரு நாட்டில் நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் அசைலம். ஓகே, ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து ட்ரீட்மெண்ட்டும் நம்ம புதுசாக போகிற கவர்மெண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும். இப்போ அது 2 அம்சமும் இருக்கிறதுனால எனக்கு வேறு வழி இல்லை. ஓகே, அப்போ வந்து நான் வேறு நாட்டுக்கு ட்ராவல் பண்ணி அசைலம்னாச்சும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு எடுத்த முயற்சி தான் அந்த வேறு நாட்டுக்கு போனது. ஸோ இதில் வந்து என்னோடய பேட் டைம் என்னென்னா, எனக்கு வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்கல. நான் முதல்ல வந்து யூகேக்கு போனேன். ஓகே, லண்டனுக்கு போனேன். ஓகே, மலேசியா அரசாங்கம் வந்து நிறைய லஞ்சம் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணானுங்கன்னா, எனக்கு ஸ்லோ பாய்சன் பண்ணல, எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணானுங்க யூகே கவர்மெண்ட். என்னை வந்து ஒரு மென்டல் பேஷண்ட், நான் ஒரு மென்டல் ஓகே அப்படின்னு லேபிள் பண்ண ட்ரை பண்ணானுங்க. பிறகு வந்து மலேசியாவுக்கு வந்து திருப்பி அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணானுங்க. ஸோ வேறு எந்த ஹெல்ப்பும் எனக்கு செய்ய அவனுங்க இது பண்ணல. ஸோ இன்னொன்று வந்து அந்த எவிடன்ஸை அழிக்க பார்த்தானுங்க. அந்த ஸ்லோ பாய்சன் பண்ணது, அந்த தொக்சினை வந்து சாப்பாட்டில் எப்படி விஷத்தை கலந்தாங்களோ சாப்பாட்டில் வந்து மருந்தும் கலக்க முடியும். ஸோ அந்த விஷயந்தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா இது எந்த விதமான சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எனக்கு யாரும் வந்து உதவி செய்யலை. ஓகே, இப்போ நான் மக்கள்கிட்ட வந்து நான் சொல்லிட்டேன் இது ரொம்ப செலவு வரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கான உதவி கிடைக்காதனால வேறு நாடுனாச்சும் உதவி செய்வாங்கன்னு பார்த்தா பணம் பத்தும் செய்யும் சொல்லுவாங்களே, அதை தான் நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மலேசியா கவர்மெண்ட் நிறைய லஞ்சம் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லைன்னா அவனுங்க வந்து இவ்வளோக்கு அது என்னது இவ்வளோ தூரம் போயிட்டு இவ்வளோக்கு செஞ்சுருப்பானுங்களா, எல்லாம் மலேசியா கவர்மெண்ட்டுக்கு சாதகமானு சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே, ஏன்னா எல்லாரும் ரொம்ப டீட்டெயிலாக இறங்கி வேலை பார்த்தானுங்க. ஓகே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போகணுமா, பல மணி நேரம் ஆயிரும் இந்த வீடியோ. ஸோ என்னோடய சொந்த பிரச்சனையை பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஓகே,
ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நான் ஜெர்மனிக்கு வந்து அசைலம் தேடி போகலாம். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணலாம், நம்ம வந்து முதல்ல மெடிக்கல் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்லோ பாய்சன் தான் நம்மள பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இந்தியாவுக்கு போவோம். இந்தியாவுக்கு போயிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு டெஸ்ட் பண்ணிக்குவோம். இருக்கிற காசு வச்சு ஒரு ஸ்லோ பாய்சனை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு, எனக்கு ஸ்லோ பாய்சன் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா, அதை வச்சுட்டு நம்ம வந்து ஜெர்மனியில் அசைலம் கேட்குறப்ப நம்மளுக்கு வந்து யூகே பண்ண மாதிரி உனக்கு ஸ்லோ பாய்சன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கதையை டைவர்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து ஒரு எவிடன்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அவன் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும், நம்மளுக்கு அடைக்கலமும் கொடுக்கணும். அது அசைலமுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அசைலம் வந்து நம்ம ஆல்ரெடி இருந்த நாட்டில் ஏதாவது ஆபத்து இருந்திருக்குன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம்னா நம்மளோட அசைலமுக்கு அதாவது அசைலம் வந்தோடனே கிடச்சிரும்னு சொல்ல முடியாது. அசைலம் வந்து நம்ம முதல்ல இப்போலாம் என்னை வந்து ஒரு கேம்பில் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து அசைலம் வந்து நம்மளோட அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு விசாரணை பண்ணி நம்மளோட ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு விசாரணை பண்ணி ஆமாம் அவங்க நாட்டில் உண்மையாக ஆபத்து இருக்கிற அளவுக்கு நம்பிக்கையாக இருக்குது சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டால் அப்படின்னு சொன்னால் அந்த அசைலம் கிடைக்கும். இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ரிஜெக்ட் பண்ணால் நம்ம வேறு நாட்டுக்கு போகணும். ஓகே ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெர்மனியில் என்ன நடந்ததுன்னா, சாரி இந்தியாவில் என்ன நடந்தது சொல்லிடுறேன். இந்தியாவுக்கு போனப்போ இந்தியாவில் வந்து டெல்லி ஏர்போர்ட்டில் என்னை தடுக்கிட்டானுங்க. நீ நாட்டுக்குள்ளேயே விடலை. இன்ஃபேக்ட் என்கிட்ட வந்து என்னது விசா எல்லாம் இருந்தது. ஸோ மலேசியா கவர்மெண்ட்டும் சரி, அப்புறம் யூகே கவர்மெண்ட்டும் இந்த விஷயத்தில் கலந்துட்ட பிறகு என்னையோட அதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னு சொல்லலாம்ல. இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்லோ பாய்சன் பண்ணிட்டான்னு வச்சுக்குவோம் ஜெயிலில் போட்டு. இன்னொரு கவர்மெண்ட் அதை மறைக்கிறானா அவனும் அந்த சூழ்ச்சியில் கலந்துட்டான் அப்படி தான் சொல்ல முடியும். லஞ்சம் வாங்கிட்டானோ என்னமோ பண்ணிட்டானுங்க. இல்லை பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக சரி ஒருத்தனை செஞ்சு விடணுன்னா ஓகே இப்போ எனக்கு என்ன வேணும், நீ விஷம் போட்ட, நான் அவங்க வந்து சாப்பாடில் மருந்து கலந்து அந்த விஷத்தை கிளியர் பண்ணிவிட்டு அவனுக்கு விஷம் போடலன்னு போய் சொல்லணும், அவ்வளோதானே பண்ணிடுவோம் அப்படின்னு கலந்துட்டானா அந்த சூழ்ச்சியில் கலந்துட்டான்னு தானே அர்த்தம். அப்போ யூகேவும் கலந்துட்ட பிறகு அந்த விஷயம் வந்து டபுள் ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு. ஏமாத்துற சைட்டுக்கே போயிடுச்சு. ஓகே, அப்போ வந்து இந்தியா என்ன பண்ணிட்டான், என்னை வந்து நீ ட்ரீட்மெண்ட்க்கு எவிடன்ஸ் தான் இப்போ தேடி வந்திருக்கிற, என் நாட்டில் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீ எவிடன்ஸ் கிரியேட் பண்ண பார்க்கலாம். ஸோ உன்னை என் நாட்டுக்குள்ளேயே விடலாம் என்ன பண்ணுவேன், உன்னை இங்கேருந்து மலேசியாவுக்கு அனுப்பினா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டானுங்க, ஏர்போர்ட்டில் வந்து நிறுத்தி பாஸ்போர்ட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஜெர்மனிக்கு போக விட மாட்டானுங்க. நான் என்ன சொன்னேன்னா, நான் இங்கே எவிடன்ஸ் கிரியேட் பண்ண தாண்டா வந்தேன், எவிடன்ஸ்க்கு நாட்டுக்குள்ளேயே விட மாட்டேறீங்க, பிரச்சனை இல்லை, அப்போ நான் ஜெர்மனிக்கு போயிட்டு அசைலம் லட்சம் கேட்டு பார்க்குறேன். ஓகே, ட்ரீட்மெண்ட்க்கு சொன்னேன் என்னோட வேர்பலி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அசைலம் தேவை தான், எனக்கு மலேசியாவுக்கு போக முடியாது, நிறைய ஆபத்து இருக்குது, ஏன்னா அடிக்கடி பிடிச்சி ஜெயிலில் போட்டுறானுங்க என்ன சொன்னாலும். ஸோ அது கடைசியாக ஸ்லோ பாய்சன் தான் பண்ணியிருக்கானுங்க போல். இல்லைனா என்னோடய ஹெல்த் வந்து ஜெயிலேருந்து வந்த பிறகு இவ்வளோக்கு ட்ராப் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம ஹெல்த்தியாக இருந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அவனுக்கு விட மாட்டுறானுங்க. ஏன்னா திரும்ப சொல்கிறேன், அது லஞ்சம் இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, மலேசியா மித்ரா காசு மேலே தான் எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்குது. மித்ரா வந்து 100 மில்லியன். ஓகே, இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு போய் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதுலேருந்து தான் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மித்ரா காசு வந்து பெரிய லெவலில் பல நாட்டுக்கு லஞ்சமாக போயிடுச்சு தான் நினைக்கிறேன், பெரிய அமௌண்ட். ஓகே, ஸோ ஏன்னா எல்லாம் இறங்கி வேலை பார்த்தாங்க. ஓகே, எனக்கும் ரொம்ப டீட்டெயிலாக போகிறதுக்கும் விருப்பம் இல்லை, ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டேன். ஓகே, ஸோ இது நடந்தது அது நடந்ததுன்னு சொன்னால் எதை தான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளோக்கு கஷ்டப்பட்டேன். ஓகே, கடைசியாக ஜெர்மனிக்கு வந்தோடனே இவனும் என்ன பண்ணேன், அந்த யூகே பண்ண மாதிரியே மென்டல்னு சொல்லி விட்ருவோம் அப்படின்னு போடுறேன். அதாவது எந்த சிம்டமும் இல்லை அவங்ககிட்ட, ஸ்லோ பாய்சன் பண்ணியிருக்க சிம்டம் இல்லை, அப்போ மென்டல் சைக்காட்ரி அசஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு. யூகே பண்ண மாதிரியே நீ பண்ணுறியே. நான் இந்த டாக்டர்கிட்ட ஒன்று தான் கேட்டேன், இப்போ என்னை ஸ்லோ பாய்சன் பண்ணலைன்னு உனக்கு எப்படி தெரியும், ஏன்னா அதை செக் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான சயின்டிஃபிக்காக டெஸ்ட் இருக்குது, நீ டாக்டரா மேஜிஷியனா? ஓகே, அந்த மாதிரி கேட்குறப்ப கொஞ்சம் அவமானமாக போகுது. ஒரு டாக்டர்னா நீ சயின்டிஃபிக்காக மூவ் பண்ணணும், எப்படி அசியூம் பண்ண முடியும் அவனுக்கு ஸ்லோ பாய்சன் பண்ணலை, நீ ஒரு ரியாலிட்டியில் எப்படின்னா உண்மையாலுமே ஒரு மென்டல் பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போனோமா
அவங்க முதல்ல அவங்க சைக்காட்ரி அசஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. முதல்ல வந்து ஃபுல்லாக மெடிக்கல் டெஸ்ட் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ட்ராக் கொடுத்ததுனால அவங்க போதையாக இருக்காங்களா, இல்லை உடம்புல எந்த சேஞ்சஸ் வந்ததுனால அவங்க அப்படி ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக தான் ஃபைனலாக தான் வந்து மென்டல் பேஷண்ட்னா மென்டல் இல்னஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ என்னென்னா அதில் என்னென்னா மெடிக்கலி எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னா, உடல் ரீதியாக எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் ஃபிசிக்கலி எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மென்டலி போவாங்க. ஏன்னா ஒருத்தவங்களை வந்து மென்டல் பேஷண்ட் சொல்லிட்டாங்கன்னா அது கடைசி வரைக்கும் அந்த அந்த லேபிள் போவாது. ஓகே, ஏன்னா மூளை சம்மந்தமாக வர எந்த நோயும் வந்து தேர்ஸ் அ நோ டோட்டல் கியூர். மெடிக்கலி அப்படி தான் சொல்லுவாங்க. மூளை சம்மந்தமான எந்த நோயினாச்சும் ஒருத்தவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னா காலம் முழுக்க அந்த லேபிள் அவங்ககிட்ட ஒரு மென்டல் பேஷண்ட்னா அவங்க மென்டல் பேஷண்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதனால் வந்து இந்த மென்டல் இஷ்யூவில் வந்துட்டு கடைசியாக தான் அதுக்கு போவாங்க. ஓகே, என் விஷயத்தில் என்ன இருக்குன்னா டெஸ்ட்டுக்கே போக மாட்டானுங்க. ஸ்லோ பாய்சனுக்கு சயின்டிஃபிக்காக இருக்கிற எந்த டெஸ்ட்டும் பண்ண மாட்டானுங்க. ஓகே, ஆனால் வந்து இதுக்கு போகிறதுனால அளவு நான் சொன்னதுனால இப்போ என்ன பண்ணிட்டானுங்க, என்னை ஆல்ரெடி ஒரு 3 கேமுக்கு மாற்றிட்டானுங்க. இப்போ கடைசியாக வந்து நான் இருக்கிற கேமில் என்ன சொல்கிறானுங்கன்னா, உனக்கு இப்போ ஸ்லோ பாய்சன் பண்ண எந்த மாதிரியான சீரியஸான சிம்டம் இல்லை, அது இருந்துச்சுன்னா நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், இல்லைன்னா நீ தான் உனக்கு சந்தேக அடிப்படையில்னா நம்ம டெஸ்ட் பண்ண மாட்டோம். உனக்கு ஒரு ஒரு லெவலில் வந்து உனக்கு ஸ்லோ பாய்சன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் நீ வேறு நாட்டுக்கு போனால் உன்னை டீடாக்ஸ் பண்ணிட்டாங்க, உனக்கு வந்து அந்த சாப்பாட்டில் மருந்து கலந்து அந்த விஷத்தை வெளியாக்கிட்டாங்கன்னு சொல்கிற, நீ இப்போ சந்தேகத்தை கிளியர் பண்ணால் நீ தான் சொந்தமாக செலவு பண்ணிக்க போயிடணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ கடைசியாக என்னால் வந்து ஒன்றும் ஆர்கியூ பண்ண முடியல. ஏன்னா தடவை அவனுக்கு சொதப்பினது வந்து நீ எப்படி மென்டல் அசஸ்மெண்ட் போன இந்த டெஸ்ட் பண்ணாமன்னு சொல்கிறது ஒரு பாயிண்ட் என்கிட்ட இருந்தது, அவனை சந்தேகப்படுறதுக்கு ஜெர்மன் கவர்மெண்ட் மேலே. ஸோ இப்போ புதுசாக அனுப்புகிற கேமில் வந்து நீ சந்தேக அடிப்படையில் தான் பேசுகிற, இப்போ என்ன சிம்டம் இருக்குன்னு கேட்டால் என்கிட்டையும் சிம்டமும் இல்லை. ஸோ அதாவது எவிடன்ஸ் ஓவராக டேமேஜ் பண்ணிட்டானுங்க. ஏன்னா என்னை ஸ்லோ பாய்சன் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான ப்ராப்பரான சயின்டிஃபிக் டெஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணாமல் ஏமாத்துகிற நோக்கத்திலே செஞ்சால் ஏமாற்றணுன்னா எப்படி உண்மை வரும்? அவனுங்களே அந்த அந்த டெஸ்ட்டை பண்ணுறவனுங்களே ஏமாற்றி வரணும் எப்படியாவதுன்னா இப்படி தான் உண்மை வெளியே வரும். ஓகே, ஸோ அதுதான் என்னோடய விஷயத்தில் நடந்தது. ஆனால் உழப்பி கிளப்பி என்னை வந்து உயிரை காப்பாற்றிட்டானுங்க. ஓகே, எப்படியோ சதி பண்ணி எதை பண்ணியோ என் உயிரை காப்பாற்றிட்டானுங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பெரிய லெவலில் இந்தியாலேயும் என்னை வந்து முதல்ல பாய்சன் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சேன். ஏன்னா ஏர் இந்தியா எனக்கு சாப்பாடு கொடுத்தான். ஸோ சாப்பாடு அப்போலாம் தலை சுற்றுனுச்சு ஒரு 4 நாளாக. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணோடனே மருந்தை நிறுத்திட்டாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் தலை சுற்றலை. ஒரு 15 days அங்கே டெல்லி ஏர்போர்ட்டில் தடுக்கி வச்சுருந்தானுங்களே. ஸோ எனக்கு வந்து முதல்ல என்ன இருந்தாலும் அது வந்து பாய்சன் தான் பண்ணியிருக்காங்க சந்தேகம் வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஓவராக இரும்பல் வந்து நெஞ்சு சளிலாம் வந்து ஓவரான இரும்பல் பெரிய டிபி பேஷண்ட் மாதிரி ஆகிட்டேன். ஓகே, ஒரு 3 weeks கிட்ட. அப்போ என்னமோ பண்ணிட்டானுங்க போல, இவனுங்களும் விஷம் போட்டுறாண்டு அது கொல்ல பார்த்துருக்காங்க போல நினச்சேன். ஆக்சுவலி எனக்கு ப்ரீதிங் மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. யூகே கவர்மெண்ட் ஒரு லெவலுக்கு கிளியர் பண்ணிட்டான் டாக்ஸினை. ஆனால் லைட்டாக தலைக்கு பின்னாடி உள்ள வலி வந்து இடையில வந்து போணுச்சு. தென் மூச்சு விடுறது திணறது பிகினிங்லேருந்து இருந்துச்சு. ஓகே, லங்ஸில் என்னமோ பிரச்சனை போல். ஸோ லங்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு என்னமோ மெடிசின் போட்டானுங்க போல். அது வந்து நெஞ்சு சளி வழியாக ரொம்ப கிளியர் பண்ணுறப்ப ஏன்னா நெஞ்சு சளி வந்தாலே இரும்பல் வந்துடும். ஓகே, அப்போ வந்து இரும்பி அது வெளியாகிடுச்சு. ஸோ ஒரு 3 weeksல அந்த இரும்பல் அப்படியே மருந்து ஒன்றுமே கிடைக்காம அப்படியே நின்றுச்சு. ஓகே, ஏன்னா வந்து நானும் மருந்து எடுக்க மாட்டேறேன். எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அவனும் பண்ண மாட்டேறாங்க. ஐ மீன் ஸ்லோ பாய்சன் டெஸ்ட் பண்ணுங்கடா, அதை ப்ரூஃப் பண்ணிட்டு வேணா என்ன மருந்து கொடுத்தாலும் நான் எடுத்துக்கிறேன். இதான் நான் மலேசியாலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எவிடன்ஸ் அழிச்சிட்டா ஒன்றுமே ப்ரூஃப் பண்ண முடியாமல் போயிடும்ல. ஸோ அது மருந்து கொடுக்காமையே பாடியே வந்து அந்த நெஞ்சு சளிலாம் கிளியராக அது நின்றுச்சு, இரும்பல் நின்றுச்சுலாம் ஒரு 3 weeks ப்ளஸ் கழிச்சு. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா யூகே ஒரு டீடாக்ஸ் பண்ணுற ஒரு என்னமோ மெடிசன் போட்டான் போல், இந்தியாவும் போட்டிருப்பான் போல். இதெல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இல்லை. ஆனால் லாஜிக்கல் அப்ரோச் பண்ணுமா எப்படா அவ்வளோ ஜெயிலில் போகிறதுக்கு முன்னே நல்லா ஹெல்த்தியாக போனேன் நான்.
அவ்வளோ பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூ, என் மூஞ்சினா கோணையாக போச்சு, என்னோட தலைக்கு பின்னாடி நரம்பெல்லாம் அவ்வளோ வலி, அப்புறம் கை காலெலாம் இழுத்து ஸ்ட்ரோக் ஆகிற நிலைமைக்கெலாம் போய் எப்பட்றா இது போயிட்டு எப்பட்றா அது ரெண்டாவது ரிடியூஸ் ஆகிடுச்சு. ஒரே நாளில் ரிடியூஸ் ஆகலை, தூங்க முடியாமலாம் இருந்தேன். ஓகே, யூகேல போயிட்டு சாப்பாடில் மெடிசன் தான் கலந்துருக்கணும். ஓகே, ஸோ அப்படியே சொந்தமாலுமே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு எல்லாமே. ஓகே, ஒரு 3 வீக்ஸ் டைரியா போணுச்சு யூகேல. வந்து சாப்பாடில் மருந்து கலந்துட்டானுங்க, எனக்கு சந்தேகம் வந்துட்டு அந்த அந்த சாப்பாடு ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுத்துட்டோன்னே ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனானுங்களா. அங்கே ஒரு சாண்ட்விச்சும் மயோ அண்ட் சிக்கன் அந்த நர்ஸ் செஞ்சு கொடுத்தா, அதில் மருந்து கலந்துட்டா போல். 1 ஹவரில் வந்து டைரியா வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3 வீக்ஸ் நிற்கல, ஓவராக டைரியா போணுச்சு. டாய்லெட் போயிட்டு எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு போல். ஸோ இந்தியாவில் போயிட்டு நெஞ்சு ப்ரீதிங் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறான். ஸோ லங்ஸ் என்னமோ பாதிச்சிருக்கு போலன்னு சொல்லி அதையும் நெஞ்சு சளி மாதிரி வர வச்சு அதை இரும்பி அந்த நெஞ்சு சளி வந்து அங்கே உள்ள கெமிக்கலும் கிளியர் பண்ணிட்டானுங்க போல். ஸோ ஆஃப்டர் சம்டைம்ஸ் வந்து அது வந்து இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 90% பர்ஃப்லாம் எந்த சிம்டமும் இல்லை. லைட்டாக சில நேரத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை லைட்டாக பின்னாடி லேசாக வலி வரும். இந்த தலைக்கு பின்னாடி இந்த இடத்துலலாம் வலி இருந்தது. ஓகே, அதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா எல்லாரும் சேர்ந்து எவிடன்ஸ் அழிச்சிட்டானுங்க. ஓகே, மலேசியா கவர்மெண்ட் வந்து என்னது பணம் 10 செய்யும்னு சொல்லுவாங்கள்ல, நான் அதை ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஓகே, அதனால் வந்து இந்த எவிடன்ஸை வந்து என்னால் எனக்கு சாதகமாகவும் பயன்படுத்த முடியல, மக்கள்கிட்டையும் வந்து எனக்கு ஸ்லோ பாய்சன் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியல. ஸோ அதனால் வந்து எல்லாம் ஃபெயிலியர்னு இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், அசைலம்ன்றது நம்ம வந்து ஒரு நாட்டிலேருந்து நாட்டுக்கு பாதுகாப்பு தேடி வந்திருக்கேன். ஸோ இப்போ நினச்ச நேரம் வந்து மலேசியா கவர்மெண்ட் என்னை ஜெயிலில் பிடிச்சி போட முடியாது. ஓகே, ஆனால் பல முயற்சி எடுப்பானுங்க லஞ்சம்லாம் கொடுத்து திருப்பி அந்த நாட்டுக்கே அனுப்புறதுக்கு. நான் வந்து அதில் எனக்கு என்ன சாதகமாக இருக்குன்னா, பை இன்டர்நேஷ்னல் லா அசைலம் சீக்கரை ரெண்டாவது அனுப்ப முடியாது. லட்ஸு ஜெர்மன் கவர்மெண்ட்டுக்கு இவனுக்கு லஞ்சம் கொடுத்து இவனை திருப்பி என்னை ரொம்ப வீடியோ செஞ்சு திருப்பி தப்பு பேசுகிறான், அவனை என் நாட்டுக்கே அனுப்பிடு, நாங்கள் ஜெயிலில் போட்டோம் என்னமோ பண்ணிக்கிறோம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பினான்னு வச்சுக்கோங்களேன். அனுப்புறதுக்கு சட்டம் சம்மதிக்காது. ஓகே, நான் வந்து ஜெர்மன் கவர்மெண்ட் வந்து எனக்கு அசைலம் கொடுக்க முடியாது உனக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் வேறு நாட்டுக்கு போவேன், அந்த நாட்டுக்கும் லஞ்சம் கட்டணும். ஸோ அவங்க தான் அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ அது என்னுடைய உரிமை இன்டர்நேஷ்னல் லாவில். ஏன்னா நான் இந்த நாட்டில் மலேசியாவில் இருக்கிறப்போ நான் உன்னை எந்த தப்பு செய்யாமல் இருக்க சொன்னால் நீ என்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறேன். ஸோ இது நியாயம் இல்லை. தப்பு தான் தப்பு செய்கிறவன் தான் தப்பு செய்கிறத நிறுத்தணும். தப்பு செய்யாதீங்கன்னு சொல்கிறவன் வந்து நிறுத்த முடியாது. அப்போ தப்பு என்னைக்கு நிற்காது. ஸோ அப்படி இருக்கப்ப நீ என்னை வந்து கோலை மாதிரி அடிக்கடி ஜெயிலில் போட்டுடுற, கடைசியில் விஷம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், அதை ப்ரூவ் பண்ண முடியாமல் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரொடெக்ஷன் தேடி போகிறது என்னோட உரிமை. ஓகே, நீ பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்துறி எப்படி நாசமாக போயிட்டுரு, என்னோட ஹெஸ் ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்டோட வேலையை நான் செய்கிறேன். மக்களுக்கு வந்து கூடாது, அதுக்கு ஃபைட் பண்ணுறது என் வேலை. ஓகே, கோலை மாதிரி ஜெயிலில் பிடிச்சி போடுறது விஷம் போடுறதெல்லாம் செய்யக்கூடாது. ஓகே, ஸோ சட்டத்தில் எனக்கு இருந்த ஒரே ஒரு வாய்ப்பு இன்டர்நேஷ்னல் ப்ரொடெக்ஷன், அதை தேடி நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ மலேசியா கவர்மெண்ட் மூடிக்கிட்டு அவங்களோட திருந்திட்டானா ரொம்ப நல்லது. திருந்தாமல் இருந்தால் கூடயும் அந்த லஞ்சம் கொடுத்து சாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன்னா ரொம்ப ரொம்ப நஷ்டம்தான் படுவான். நான் வேறு நாடு போயிட்டே இருப்பேன். ஓகே, எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிற வரைக்கும்லாம் நீ மலேசியாவுக்கு கூப்பிட்டு திருப்பி அவங்க வந்துட்டா கூடயும் நான் பயப்படவே மாட்டேன், அரை காசுக்கு பயப்பட மாட்டேன். ஓகே, என்னை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். நீ ஜெயிலில் போட்டாலும் நான் பயப்பட மாட்டேன், அவனுக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் எந்த தப்பும் நான் செய்யலை. ஓகே, தப்பு செய்யாதனால நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். ஓகேவா, அதாவது பவரை நீ மிஸ்யூஸ் பண்ணுற, அதுக்குன்னு நான் உனக்கு வந்து நீ என்னது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு உனக்கு நான் தலாலாம் வணங்க முடியாது. ஓகே, அதாவது ஒரு நியாயம் இல்லாத விஷயத்துக்கு தலை வணங்குறது என்னோட வாழ்க்கை முறையிலே கிடையாது. ஓகே ஓகே அதனால் வந்து டோட்டலாக சொதப்பிடுச்சு மக்களே அந்த விஷயத்தில். ஸோ இப்போ நான் என்ன செய்ய முடியும்னா,
என்ன மலேசியாவில் செஞ்சனோ அதையே நான் செய்ய முடியும். அதாவது அரசியலில் நடக்கிற சூழ்ச்சி கைட் பண்ணுறது, என்னதான் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி மிஷன் டு கிரியேட் அ கிரேட் கவர்மெண்ட், அதுதான் வந்து நான் பாய்க்க போகிற வழிமுறை. அதாவது புதுசாக ஒரு கவர்மெண்ட்டை பில்ட் பண்ணணும், வேறு வழியே இல்லை மலேசியா அரசியலை திருத்துறதுக்கு. ஸோ என்னால் வந்து கைட் தான் பண்ண முடியும். மக்கள் கேட்டால் அது வந்து சாத்தியமாகும், மக்கள் கேட்கலாம் அது சாத்தியமாகாது. ஸோ எந்த வகையிலும் அது வந்து நான் வந்து ஒரு என்னது தோல்வியாக நான் எடுத்துக்க மாட்டேன். அதாவது என்னோட கடமையை நான் செய்கிறேன், அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும். ஓகே, அதாவது இதுதான் நடக்குது, இதை செஞ்சால் நீங்கள் தப்பிச்சுக்கலான்னு சொல்கிறப்ப மக்களே கோஆப்ரேட் பண்ணலன்னா எப்படி மக்கள் ஆட்சியில் இப்போ ஒரு அரசாங்கத்தையும் உருவாக்க முடியுமா? அவ்வளோ பெரிய விஷயத்த செய்ய முடியுமா? இவ்வளோ பொய் இருக்குது. ஓகே, உலகத்தில் நிறையா பொய் இருக்குது. ஓகே, காசுன்னு ஒன்று வந்துட்டா, லஞ்சம்னு ஒன்று வந்துட்டா உண்மை செத்து போயிடுது. ஓகே, அப்படி இருக்கப்போ உலகத்தில் வந்து ஒரு 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 நல்ல அரசாங்கத்தை உருவாக்குன்றது பெரிய ரொம்ப ரொம்ப மகா பெரிய விஷயம். ஸோ அதில் வந்து மக்களுடைய ஆதரவு சரியாக கிடைக்கலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, இந்த வீடியோ ஜஸ்ட் என்ன நடந்தது சும்மா சொல்கிறதுக்கு தான் நான் செஞ்சேன். நான் ரொம்ப நாளாக என்ன தான் பண்ணுறது, எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே, ஏதாவது நல்லது நடக்குமா, நல்லது சொல்லலாமா, நல்லது நடந்துருச்சுன்னு சொல்லலாமான்னு வெயிட் பண்ணியிருந்தேன். எந்த நல்லதும் நடக்கிற மாதிரி தெரியலை. ஸோ அதனால் வந்து இவ்வளோ தான் நடந்துச்சு, நம்மளுக்கு வந்து பெருசாக பந்தா கட்டிக்கிட்டு இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்லலாம். இதான் நடந்திருக்குன்னா ஓகே, எனக்கு வந்து நோய் வந்துருச்சுன்னா நோய் வந்துருச்சு. இப்போ வந்து இப்போ நடிக்க முடியுமா, இப்போ நான் மயக்கம் போட்டு விழுவுற மாதிரிலாம் நடிச்சுன்னா அவனை கூட்டி போய் தான் ஆகணும். ஜெர்மன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறான், நீ வந்து ஸ்லோ பாய்சன் சிம்டம் இல்லை, அதனால உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், டெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அப்போ வந்து நான் வந்து நடிக்கலாம்ல. முந்திக்கூடயும் மலேசியாவில் ஒன்று வீடியோ போட்டு நான் மூஞ்சிலாம் கோணையாக போன பிறகு அப்படி இப்படி காட்டுச்சு. நான் நடிக்கிற ஆள் கிடையாது. ஓகே, இல்லைன்னா இல்லை தான் சொல்லுவேன். இப்போ என்னமோ பண்ணிட்டானுங்க, ஹெல்த் வந்து ஒரு 90% ரிகவர் ஆச்சுன்னா அதுதான் சொல்லுவேன். நான் பொய் சொல்கிறது வந்துட்டு என் மனசாட்சிக்கு நான் விரோதமாக எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அதனால தான் நான் வந்து எது நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் உண்மையாக தான் இருக்கிறேன். ஆள் புரிஞ்சுக்கலன்னா அது வந்து என்னுடைய தப்பாகாது. ஸோ அதனால் நான் எப்பயுமே எனக்குள்ளார நான் வந்து தலை நிமிர்ந்து தான் நிற்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது இந்த மிஷன் டு கிரியேட் கிரேட் கவர்மெண்ட் தென் மலேசியாவில் நடக்கிற விஷயத்த அரசியல்வாதிகள் செய்கிற சூழ்ச்சி சம்மந்தமாக நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த விஷயத்த நான் இதே வளவலன்னு பேச விரும்பலை. ஸோ தென் மிஷன் டு கிரியேட் கிரேட் கவர்மெண்ட் எப்படி செய்யலாம் நான் யோசிச்சுட்டு நான் அங்கே இருந்தேன்னா மலேசியாலே இருந்தேன்னா நான் வந்து முந்தி சொன்ன மாதிரி 10 வீடியோ செஞ்சுருக்கேன் எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு. சில சேஞ்சஸ் நான் செஞ்சே ஆகணும். ஏன்னா நான் வந்து மலேசியாவில் இல்லை, சும்மாலாம் ஆள்கிட்ட வந்து காசு 10 வெள்ளி டொனேஷன் தேடுறது, ஒரு ஆள்கிட்ட வந்து மெம்பராக ஜாயின் பண்ணிட்டு கட்டுறதெல்லாம், ஒரு என்ஜிஓ ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் இம்மீடியட்டாக செஞ்சுட்டு மக்கள் வந்து லட்சம் ஒரு 100 பேர் தான் வந்து காசு ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது லட்சக்கணக்கான பேரெலாம் சேர்ந்த பிறகு தான் அது சாத்தியமாகும். லட்சம் ஒரு 100 பேர் தான் டொனேட் பண்ணியிருக்காங்க, மெம்பராக இருக்காங்க. அந்த இதை வச்சுக்கிட்டு ஒரு லீடரை கூட உருவாக்க முடியாது. ஏன்னா ஒரு லீடருக்கே வந்து 1000 மெம்பர் சேர்ந்தவன தான் ஒரு லீடர் வர முடியும். ஒரு ஈச் 1000 மெம்பருக்கு ஒரு லீடர் உருவாக்குவோம். அப்படியே நிறைய நல்ல லீடர்ஸ் உருவாக்கி நல்ல அரசாங்கத்தை பில்ட் பண்ணுறது தான் அந்த ஐடியா. ஸோ பாதிலேயே மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகும்? ஏன்னா மலேசியாவோட அரசியல் வந்து ரொம்ப பிளராக இருக்குது, ரொம்ப குழப்பமாக இருக்குது. மக்கள் வந்து நம்ம ஒன்று புதுசாக இருக்கணுமா அதுக்கு வந்து செஞ்சுருவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் ரியல் மணி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கூகுள் ஃபார்ம் மாதிரி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களா சும்மாவே, இது இந்த மிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு காசு ஒன்றுமே கட்ட வேண்டாம். ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு வந்து உங்கள் நேமை ஃபில்அப் பண்ணுங்கள் ஒரு ஃபார்மில். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஸோ அது வந்து அதில் நல்ல ஆதரவு இருக்குதுன்னு எனக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா மக்கள் மலேசியா மக்கள் மேலே இவங்களை நம்பி செய்யலாம், அந்த மிஷன் செய்யலான்னு நம்பிக்கை வந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி செய்கிறேன். 10 வீடியோவில் நான் என்ன சொன்னனோ இதுக்கு முன்ன மிஷன் டு கிரியேட் கிரேட் கவர்மெண்ட் பார்ட் 1லேருந்து பார்ட் 10 எப்படி செய்யப்படுன்னு சொன்னால் அதே மாதிரி செய்கிறேன்.
இது ஒரு ரிஹர்சல் பார்க்குற மாதிரி ஒன்று செஞ்சு பார்க்குறேன் நான் முதல்ல. ஸோ அதில் எந்த பாயிண்டில் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ தென் வி கண்டினியூ. ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் இதோட நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.